இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை இந்தியாவிலேயே இல்லை, முதல் முறையாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. இது எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க? சிறப்பாக செயல்படும் நினைக்கிறேன். ஏன்னா தளபதி எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தளபதி, எங்கள் கழகத்தினுடைய வெற்றி தலைவர். அவர் பெண்களுக்கு தான் முதல்ல அவர் மேனிஃபெஸ்டோலேயே முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது ஒவ்வொன்றா இப்போ நிறைவேற்றின்னு வர்றாரு. எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம்ன்றது ஒரு லேடி பெயரால தான், எக்ஸிஎம் அவங்க பெயரால தான் வந்துச்சு. அதை அப்படியே ஃபாலோ பண்ண வச்சு இன்னைக்கு எத்தனையோ ஏழை மக்கள் அதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயே ஒரு பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, சிங்கப்பெண் அதிரடிப்படை. அவர் அந்த பேனர்லேருந்து ஏறி அந்த அம்மாவை பக்கத்தில், சிங்கப்பெண்ணை பக்கத்தில் உட்கார வச்சு அவர் டிரைவ் பண்ணும்போது என்னால் அந்த வார்த்தைகள், சந்தோஷங்களை விவரிக்கவே முடியல. ஏன்னா ஒரு பயங்கரமா தைரியம் வந்துருச்சு, நமக்கான ஒரு பாதுகாப்பு உருவாக்கப்பட்டுச்சு, இனி எந்த பயமுமே இல்லை. இன்னைக்கு இதை பார்த்து இந்த கஞ்சா அடிக்ட்டுங்க, இந்த ரவுடிங்க, பெண்களை அஃப்யூஸ் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே பயம் வந்துருச்சு. இன்னைக்கு ரொம்பவே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாங்க. ஏன்னா இனிமே நம்ம கடுகு அளவு கூட பெண்கள் கிட்ட நெருங்க முடியாது அப்படின்றத உணர்வு பூர்வமாக இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான உண்மையான ஒரு சுதந்திரம் கிடைச்ச நாளா இந்த நாளை நான் நினைக்கிறேன் தம்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் இது நமக்கு இனிமே அது இரவு நேரமாக இருந்தாலும் சரி, பகல் நேரமாக இருந்தாலும் சரி, இருட்டில்லாத தமிழகத்தை தலைவர் உருவாக்கிட்டாரு. ஏன்னா வெளிச்சமா ஆயிருச்சு. அப்பவே எங்களுக்கு பயம் போயிருச்சு. இருந்தாலும் இந்த போதைப் பொருளுடைய கலாச்சாரத்தை முற்றிலுமா சீக்கிரம் ஒழிக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒழிக்க முடியுது. அந்த ஒழிக்க தான் பாதுகாப்பே பலப்படும். இருந்தாலும் இந்த போதைப் பொருளால தான் பெண்களுக்கு கொடுமையே நடக்குது. ரெண்டாவது, இந்த சாராயம் போன்ற பொருட்களால தான் நடக்குது. இப்ப அதுக்கெல்லாம் தான் ஒரு தீர்வு வந்துருச்சு. இன்றைக்கு இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும் போது, அந்த சல்யூட் செஷன் பண்றது, அந்த வாக் பண்ணது, அவங்க அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு நடந்தது, நான் ஒரு சாமானிய பெண், எனக்கு இந்த இவ்வளவுதான் அந்த வார்த்தைகளால சொல்ல முடியுது. ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு படையில ஒரு வாள் ஏந்தி ஒரு பெண் கேடயமும் வாளும் ஏந்தி சண்டை போடுவதற்கு சமமாக இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இருக்கின்றது. மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. இனி எந்த குழந்தைங்களுக்கோ, முதியோர்களுக்கோ, சின்ன பிள்ளைகளுக்கோ, பெரியவங்களுக்கோ, பெண்களுக்கு பயமே கிடையாது தம்பி. இனி பெண் குற்றங்கள், பெண் பாலியல் குற்றங்கள், பெண் வன்கொடுமை, இது போன்ற தவறுகள் இனி நடக்க வாய்ப்பே கிடையாது தம்பி. ஏன்னா எங்களுடைய சகோதரிகள் தான் அவங்கெல்லாம், எங்களுக்கு இந்த பதவிக்கு வந்திருக்கிறவங்கலாம், அவங்கெல்லாம் இனி எனி டைம் ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ தொலைவில் லைட்டை பார்த்த உடனே எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அடிச்சிட்டு ஓடுவான். இனி பயமே கிடையாது தம்பி. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நன்றிப்பா, நன்றி.